Hey everyone, it's MD Faris. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா fraud and Firebase யூஸ் பண்ணி உங்களால வந்துட்டு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜ் ஆர் எனி அதர் மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ எப்படி பண்றது அப்படின்ற இந்த வீடியோ பார்க்க போறோம். அண்ட் வித் இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களால Claude அண்ட் Firebase யூஸ் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ப்ராம்ப்ட் ChatGPT நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, மினி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட லேப்டாப் இல்லைனாலுமே கூட உங்களால வந்து மொபைலை வச்சு நம்ம பண்ற அதே ப்ராசஸ் பண்ணி உங்க வெப்சைட்டை கூட பில்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபயர்பேஸோட பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபயர்பேஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபயர்பேஸ்ன்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே கெட் ஸ்டார்ட் அண்ட் கன்சோல் இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் இருக்கா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. நான் இப்போ சும்மா ஒரு கேரிட் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஒரு ஷாப் மாதிரி பண்ணலாம், ஒரு ப்ரொவைடர் ஒரு கஸ்டமர் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணலாம். ஸோ இப்போது நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்கிறது, அக்கௌண்ட்டில் டிஃபால்ட் அக்கௌண்ட் ஃபார் ஃபயர்பேஸை கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா கேரிட் அப்படின்ற அந்த நேமில் நமக்கு ஃபயர்பேஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் தென் ஃபினிஷ் ஆன உடனே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கேரிட்டும் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் ஓவர்வியூ. இப்போ நம்ம வந்து வெப்சைட் பண்ண போகிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்னு இருக்கும். அதில் வெப்சைட் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். வெப்சைட் சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். நம்ம ஒரு நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் கேரிட்னே கொடுக்குறேன், கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம வெப்சைட்டில் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஃபயர்பேஸை இங்கே இனிஷியலி SDK கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் நம்ம ஆஃப்டர் கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு கண்டினியூ கன்சோல் கொடுத்துட்றேன். இப்போது லெஃப்ட் சைட் பாரில் பார்த்தோன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். இதில் ரியல் டைம் டேட்டா பேஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் டேட்டா பேஸ்ன்றதையும் கிளிக் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ரீஜன் செலக்ட் பண்ணுறான்னு கேட்கும். நம்ம சிங்கப்பூர், ஏஷியா, சவுத் ஈஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே பார்த்தோம் லோக்கல் மோட், டெஸ்ட் மோட் இருக்கும். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வேணால் மாற்றிக்கலாம்ல. ஸோ ஸ்டார்டிங் டெஸ்ட் மோட் கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்தேன். இப்போ நமக்கு RTDP ரியல் டைம் டேட்டா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு மெயினாக தேவைப்படுறது லாகின், லாக் அவுட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா சர்ச்சில் போயிட்டு ஆத் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆத்தென்டிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கெட் ஸ்டார்டட் கொடுத்து நம்ம ஜஸ்ட் இப்போ சிம்பிளாக பண்ணுறதுனால இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து நான் எனேபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபயர்பேஸ் கான்ஃபிகோட அந்த SDK எடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே கூட அந்த காப்பி பண்ணலாம். இல்லைனா செட்டிங்ஸில் ஜென்ரல் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கான்ஃபிக்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ இருக்கிற டோக்கனை நம்ம காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக ChatGPT போகலாம். நமக்கு தகுந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐ வாண்ட் டு பில்ட் அ ஷாப்பிங் வெப்சைட் கால்டு கேரிட் இட் Claude வித் 2 users, கஸ்டமர் அண்ட் ப்ரொவைடர்னு 2 யூசர் வேணும். அது ஃபயர்பேஸில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். யூஸிங் ஒன்லி 3 ஸ்டாக்ஸ். சிம்பிளாக தான் பண்ணுறதுனால HTML, CSS, JavaScript மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கணும், பிளேஸ் ஹோல்டர்ஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் காப்பி பண்ண அந்த ஃபயர்பேஸோட கான்ஃபிகரேஷனையும் நான் கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு ChatGPT Claudeக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி இப்போ Claudeக்கு பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைலாக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பட் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. இந்த ப்ராம்ப்டை பொறுத்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இல்லையா. அப்போன்ற போது சம்டைம்ஸ் லிமிட்டுக்கு எக்ஸசிவாக கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்போ டைமில் நம்மளுக்கு வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் நம்ம வித்தின் த லிமிட் 3 ஃபைல் தான் கொடுக்குறோம் அப்படின்னா சிம்பிள் வெப்சைட்டாக இருக்குது, ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் இருக்குது அப்படின்னும் போது கொடுத்துரும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபைலாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு வழியாக ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு அண்ட் லிமிட்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வியூ பண்ணலாம். இப்போது இதை நம்ம ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்புறமா ஃபைல்ஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது VS கோட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணி லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா index.html ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒரு நார்மல் பேசிக்காக தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் நம்ம வந்து ப்ராம்ப்டிங் மூலயமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா நான் வந்து க்ரியேட் ஒரு அக்கௌண்ட் கொடுத்து நான் ஒரு நேமில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ என் பேரே கொடுத்துக்கிறேன். பேரை கொடுத்து ரேண்டமாக நான் ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். சும்மா ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ கீழே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் உங்களால் ஷாப்பும் பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஷாப் அப்படின்ற அந்த ஒரு யூசர் செலக்ட் பண்ணி தான் நான் அந்த க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரோல் ஆகிட்டுருக்கு.
அக்கௌண்ட் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏன் எம்டியாக இருக்குன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே லிஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. நம்ம வந்து ஃபயர் பேஸில் இந்த லாகின் பண்ண டீட்டெயில் இருக்கா, ஆத்தென்டிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையரில் நான் கொடுத்த அந்த இமெயில் ஐடி இருக்குது. எப்போ கிரியேட் பண்ண அந்த சைன்இன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வெப்சைட்டோ ஒரு லேண்டிங் பேஜாக கிரியேட் பண்ணிட்டோம். ஃபயர் பேஸோட கனெக்ட்மே பண்ணியிருக்கோம். நம்ம லாகின் பண்ண டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபயர் பேஸில் ஷோ ஆகுது. ஸோ ரியல் டைம் டேட்டா பேஸ் அண்ட் ஃபயர் ஸ்டோரேஜ் இந்த வந்து நிறைய எக்ஸசிவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு தனி வீடியோஸ் போட்டுகிட்டே கூட இருக்கலாம். லாங் ப்ராசஸே இருக்குது உள்ள. அண்ட் இந்த வீடியோ மூலிமா உங்களாலுமே வந்துட்டு கிளாட் அண்ட் ChatGPT அண்ட் ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி ஒரு லேண்டிங் பேஜ் ஒரு நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கிளாட் அண்ட் ஃபயர் பேஸ் வச்சு எப்படி ஒரு SaaS பில்ட் பண்ணுறது, கிளாட் அண்ட் ChatGPT ப்ராம்ப்ட் வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்றத கமிங் டேஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.